சுதந்திரம். அறிமுகம். மனிதன் அறிவாளியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறான். சுதந்திரம் என்பது மனித மேன்மை மற்றும் உன்னதத்தின் மற்றொரு தலைப்பு. இது மனிதனின் மர்மத்தை ஆராய்வதற்கான ஒரு சிறந்த சாதனத்தை பிரதிபலிக்கிறது. மிகவும் சரியான, முழுமையான மற்றும் மனிதனை பற்றிய போதுமான புரிதல். நடைமுறை மற்றும் கோட்பாட்டு துறைகளில் சுதந்திரம் என்பது பழங்காலத்திலிருந்தே ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்து வருகிறது. நடைமுறை துறையில் சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் கலாச்சார சங்கிலிகள் தான் மனிதனை பெரும்பாலும் சங்கிலிகளால் பிணைத்தன. கோட்பாட்டு துறையில் கேள்வி சுதந்திரமான விருப்பத்தின் சிக்கலை சுற்றி வருகிறது. மனிதன் மற்ற உயிரினங்களை விட தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவன் சுதந்திரமான விருப்பத்தை பெற்றிருப்பதால். வரையறை மற்றும் சுதந்திரத்தின் வகைகள். சுதந்திரம் என்பது மற்றவர்களின் அதிகாரத்திற்கு ஆளாகாமல் ஒருவரின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படும் உரிமை. சுதந்திரம் மற்றவர்களின் அதிகாரத்துக்கு ஆளாகாமல், யாருடைய அதிகாரத்துக்கும் ஆட்படாமல் ஒருவன் விருப்பத்திற்கு ஏற்ப அவர் தன்னைத்தானே தனக்கு பிடித்த மாதிரி தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்படக்கூடிய உரிமை பெற்றிருப்பது. ஒரு தத்துவ கண்ணோட்டத்துல உங்கள் சொந்த விருப்பங்களை தீர்மானிக்கும் திறன் என வரையறுக்கலாம். ஒருத்தருடைய விருப்பம் சொந்த விருப்பங்களை அவங்களே அதை தீர்மானித்துக் கொள்ளுகிற ஒரு வரையறை உடையதாக இருக்கிறது. அடிபணிதல், அடிமைத்தனம் அல்லது கட்டுப்பாடு இல்லாதது என எதிர்மறையாக வரையறுக்கலாம். சுதந்திரம்ன்றது அடிபணிதல் இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம இருக்கிறது. அதுதான் சுதந்திரம். பொதுவாக சுதந்திரம் என்பது மூலம் நாம் சுருக்கம் இல்லாததை குறிக்கிறோம். சுருக்கம் என்பது பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம். மற்ற அதற்கேற்ப பல்வேறு வகையான சுதந்திரங்களை வேறுபடுத்தி அறியலாம். சுருக்கம் பல்வேறு காரணங்களால் ஏற்படுது. சுருக்கம் இல்லாம இருக்கிறதான் சுதந்திரம். இது எதுல எல்லாம் இருக்குன்னா, உடல் சுதந்திரம். ஒண்ணு உடல் சுதந்திரம். உடல் சுருக்கத்திலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி. உடல் சுதந்திரம், உடல் நோயினால இருக்கக்கூடியது அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அது அந்த நோயில இருந்து அது விடுதலை படுறது அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை உடைய அந்த உடல் ஒரு சுதந்திரமானதுன்னு சொல்லலாம். தார்மீக சுதந்திரம் வெகுமதிகள், தண்டனைகள், அச்சுறுத்தல்கள் போன்ற தார்மீக ஒழுங்கின் அடக்குமுறை சக்திகள் மூலம் கட்டுப்பாடுகள் இல்லாதது. தார்மீக சுதந்திரம் மாரல் ஃப்ரீடம் சொல்றோம். இது வெகுமதிகள், தண்டனை, அச்சுறுத்தல் போன்ற அந்த தார்மீக ஒழுக்கத்தின் அடக்குமுறை சக்தியை அடக்குமுறை சக்திகள் மூலமா கட்டுப்படுத்தப்படாம இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடுல இந்த விஷயங்கள்னால ஒரு கட்டுப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில இல்லாமல் இருக்கிறது தான் இந்த தார்மீக சுதந்திரம். அடுத்து உளவியல் சுதந்திரம். செயலுக்கான அனைத்து நிபந்தனைகளும் ஏற்கனவே இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்பதை தேர்ந்தெடுப்பதில் மனித திறன் உள்ளது. பல்வேறு மாற்று சாத்தியக்கூறுகளில் ஒன்றிற்கு சாதகமாகவே தேர்வு செய்யும் சக்தி இது. உளவியல் சுதந்திரம் அனைத்து செயலுக்கான நிபந்தனைகள் ஏற்கனவே இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்பதை தேர்ந்தெடுப்பில் மனிதனுடைய திறன் இருக்கு. அவனுடைய எண்ணம், மனம், சிந்தனைகள் எப்படி இருக்கிறதோ அவனுக்கு ஏற்றது எது என்பதை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டு அவன் அதை தேர்ந்தெடுத்து அதனை செய்வதற்கு சுதந்திரமா ஒரு முடிவு எடுக்கிறது. அதாவது தனித்தானே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய உளவியல் திறன் மனிதனுக்கு உண்டு. அது உளவியல் சுதந்திரம்னு சொல்றோம். அரசியல் சுதந்திரம் அப்படின்றது அடுத்தது. அரசியல் சுதந்திரம். அரசியல் சுதந்திரம் தனிப்பட்ட சுதந்திரம் என்பது பேச்சு, சிந்தனை சுதந்திரம், மத நடைமுறை, பத்திரிகை மற்றும் ஒருவரின் வெளிப்புற சூழ்நிலைகளை மாற்றியமைக்கும் சுதந்திரம் ஆகியவற்றில் வெளிப்புற கட்டுப்பாடுகள் இல்லாதது. அரசியல் சுதந்திரம் அப்ப சில அடிப்படை சுதந்திரம் நம்ம சொல்றோம்ல, அது அந்த அடிப்படை சுதந்திரம் என்னதுன்னா தனிப்பட்ட சுதந்திரம் என்பது பேச்சுல நமக்கு சுதந்திரம் இருக்கணும், சிந்தனை சுதந்திரம் இருக்கணும், மத நடைமுறை, எந்த மதத்தினராக வேண்டுமானாலும் மாறிக்கொள்ள, எந்த கடவுளை வழிபட அவனுக்கு சுதந்திரம் உண்டு. அந்த மாதிரியான சுதந்திரங்கள், இதுக்கு தடையாக இல்லாத வெளிப்புற சூழ்நிலைகள், ஒருவரின் வெளிப்புற சூழ்நிலை மாற்றியமைக்கும் சுதந்திரம், இவை எல்லாத்தையும் ஒரு வெளிப்புற கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குதான் இந்த அரசியல் சுதந்திரம் என்பது. வரலாற்று வளர்ச்சிகள். சுதந்திரம் என்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வை கொடுப்பதில் அல்லது திருப்திகரமான விசாரணையை மேற்கொள்வதில் கிரேக்க தத்துவம் தோல்வியுற்றதாக அடிக்கடி கூறப்படுகிறது.
இந்த முக்கியமான பிரச்சனையை அவர்கள் ஆழமாக விசாரிக்காமல் இருப்பதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. ஏனென்றால் அது எல்லாவற்றையும் விதிக்கு உட்பட்டது என்று கருதுகிறது. ஒரு முழுமையான விருப்பம் மனிதர்கள் மற்றும் கடவுள்களை விட உயர்ந்தது. இது ஒரு செயலை உணர்வு பூர்வமாக அல்லது அறியாமல் தீர்மானிக்கிறது. அது எல்லாவற்றையும் விதிக்கு உட்பட்டது என்று கருதுகிறது. ஒரு முழுமையான விருப்பம் மனிதர்கள் மற்றும் மனிதர்கள் கடவுளை விட உயர்ந்தது. இது ஒரு செயலை உணர்வுபூர்வமாக அல்லது அறியாமல் தீர்மானிக்கிறது. மனிதன் கடவுளை விட உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்படி ஒரு முடிவை எடுக்கிறது. கிரேக்க சிந்தனையின்படி மனிதன் இயற்கையின் ஒரு பகுதியை உருவாக்குகின்றான் மற்றும் தன்னைத்தானே நிர்வகிக்கும் பொதுவான சட்டங்களுக்கு உட்பட்டவன். இதன் மூலம் ஒருவர் வித்தியாசமாக நடந்து கொள்ள முடியாது. கிரேக்க சிந்தனைப்படி என்ன சொல்றதுன்னா, மனிதன் இயற்கையின் ஒரு பகுதியை உருவாக்குகிறான், தன்னைத்தானே நிர்வகிக்கும் பொது சட்டங்களுக்கு உட்பட்டவன். தன்னைதான் நிர்வகிக்கிறான், ஆனால் பொது சட்டங்களுக்கு உட்பட்டவன். இதன் மூலம் ஒருவர் வித்தியாசமாக நடந்து கொள்ள முடியாது. அந்த சட்ட திட்டங்களுக்கு இவங்க ஆட்பட்டு அந்த சட்டத்திட்டத்தின் படிதான் இவங்க நடக்க முடியும். இயற்கையின் ஒரு பகுதியா இருந்தாலும் தன்னைத்தானே நிர்வகிக்கும் பொதுவான சட்டங்களுக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால அவன் இஷ்டப்படி தன்னைத்தானே ஒரு முடிவெடுக்க முடியாது. ஒரு வித்தியாசமாக நடந்து கொள்ள முடியாது. யதார்த்தமான வாழ்க்கையோடு அவன் ஒன்றி போகக்கூடியவனாக தான் இருக்க முடியும். மனிதன் வரலாற்றில் வலுவான செல்வாக்கிற்கு உட்பட்டவன். இது கிரேக்க சிந்தனையில் ஒரு சுழற்சி இயக்கமாக கருதப்படுகிறது. மனிதன் வரலாற்றின் வலுவான செல்வாக்கிற்கு உட்பட்டவன். ஆனா இது கிரேக்க சிந்தனையில் ஒரு சுழற்சி இயக்கமாகவே கருதப்படுகிறது. அதில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. இது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. மனிதன் வரலாற்று செல்வாக்கு உடையவன் அப்படின்றது கிரேக்க சிந்தனையின் சுழற்சியாவே இயக்கமாகவே இது இருந்து வருது. சுதந்திர விருப்பத்தின் பிரச்சனை முதலில் கிறிஸ்தவ இறையியலின் பிரச்சனையாக கூறப்பட்டது. உண்மையில் கிறிஸ்தவ நம்பிக்கையில் பல்வேறு வேர்களில் இருந்து பிரச்சனை எழுந்தது. கிறிஸ்தவ இறையியலின் பிரச்சனையாக கூறப்படக்கூடிய இந்த சுதந்திர விருப்பத்தின் பிரச்சனை உண்மை கிறிஸ்தவ நம்பிக்கையில் பல்வேறு வேர்கள் அந்த பிரச்சனை எழுந்தது. கிறிஸ்துவம் ஒருபுறம் மனிதன் தன் செயல்களை சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கிறான் என்று கூறுகிறது. ஆனால் மறுபுறம் வெளிப்படையாக ஒத்துப்போகாத அறிக்கைகளையும் வலியுறுத்துகிறது. மனிதன் சுதந்திரமா செயல்கள் சுதந்திரமா தேர்ந்தெடுக்கிறான் என்றுதான் கூறுதான் கிறிஸ்துவம். ஆனா மறுபுறம் வெளிப்படையாக இது விஷயத்தை ஒத்துக்கொள்ள முடியாத அறிக்கைகளை வலியுறுத்துது. உதாரணமாக கடவுள் எல்லாம் அறிந்தவராக இருப்பதால் ஒரு மனிதன் உண்மையில் என்ன செயல்களை செய்வான் என்பதை நிச்சயமாகவே அறிந்திருக்கிறார். அதனால்தான் அகஸ்டின் இந்த கேள்வியை முன்வைக்கிறார். கடவுள் ஏன் மனிதனை சுதந்திரமாக படைத்தார்? ஒருவர் இந்த பரிசை தவறாக பயன்படுத்துவார் என்று தெரிந்தும் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கடவுள் எல்லாம் அறிந்தவராக தான் இருக்கார். ஒரு மனுஷன் என்ன நினைப்பான், என்ன செய்வான் எல்லாமே அவருக்கு தெரியும். அதாவது கடவுள் அறியாத விஷயம் எதுவும் இல்லை. கடவுள் எல்லாம் அறிந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அதனால இந்த அகஸ்ட் இந்த கேள்வியை முன்வைக்கிறாரு. கடவுள் ஏன் மனிதனை சுதந்திரமாக படைத்தார்? அவன் சுதந்திரமாக படைச்சா அவன் சுதந்திரமா தான் இருப்பான் அப்படின்னு தெரியாது. அப்போ ஒரு சமயம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அவனை வைக்குது. ஒருவர் இந்த பரிசை தவறாக பயன்படுத்துவார் என்று தெரிந்தும் ஏன் அப்படின்னு கேள்வி. அப்ப இத தவறா மனிதன் இப்படிதான் இருப்பான், இது மாதிரி இருப்பான், அவன் அந்த கட்டுப்பாடுகளை மீறுவான், அதை செயல்படுவான் அப்படின்னு தெரிந்தும் ஏன் அவனை சுதந்திரமாக படைத்தார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அப்பயும் ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்கிறார். எல்லாவற்றுக்கும் கடவுளே கொள்கை மற்றும் இறுதி காரணம் என்றால் மனிதன் சுதந்திரமாக இருப்பது எப்படி சாத்தியம்? எல்லாம் ஆதி முதல் அந்த வரை எல்லாமே இறைவனுடைய, கடவுளுடைய செயல், அவருடைய கொள்கை, இறுதி காரணமே அவர்தான். அப்படின்னா மனிதன் சுதந்திரமாக இருப்பது எப்படி சாத்தியம்? அப்படின்னா எல்லாமே கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்கு மனிதன் இருக்கான், இருந்து செயல்படுகிறான். சுதந்திரமாக செயல்படுவதற்கு இங்கு வாய்ப்பில்லை மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மனிதன் சுதந்திரமா இருக்கணும், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியும். நவீன காலத்தில் மாற்று மற்றொரு முன்னோக்கு மாறியது. சுதந்திரம் என்பது
இனி கடவுளுடனான உறவின் கேள்வி அல்ல, ஆனால் மற்ற திறன்களுடனும் சமூகத்துடனும் ஒரு நல்லுறவு. அது கடவுளான உறவின் கேள்வி இல்லை, மற்ற திறன்களுடன் சமூகத்துடன் ஒரு நல்லுறவு. சுதந்திரமா ஒரு செயலை செய்யறப்போ சமூகத்தோட சமூகத்துல ஒரு நல்லுறவு இருக்கு. சமகாலத்தின் போது சமூகமயமாக்கலின் நிகழ்வு மற்றும் அதன் விளைவுகள் சமூக கண்ணோட்டத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக சுதந்திரத்தை கருத்தில் கொள்ளுகின்றன. சமூகமயமாக்கல் அது ஒரு பொதுவான நிகழ்வாக இருக்கிறது. அதன் விளைவுகள் சமூக கண்ணோட்டத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக சுதந்திரத்தை கருத்தில் கொள்கிறது. ஒரு மனிதன் சுதந்திரமா செயல்படணும், அது அது ஒரு சமூகமயமாக்கல் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே இது சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு, ஒரு கொள்கையை வச்சு அதுக்குள்ளதான் இவங்க எல்லாரும் ஒன்றாக ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதா இருக்கு. இன்று சுதந்திரம் என்பது உலகத்திற்கு அப்பாற்பட்ட அல்லது அகநிலை மனித சக்திகளால் சமரசம் செய்யப்படவில்லை, மாறாக மனிதர்களால் சமூக சக்திகளால் உருவாக்கப்பட்டது. சுதந்திரம் உலகிற்கு அப்பாற்பட்டதில் அகநிலை மனித சக்திகளால் சமரசம் செய்யப்படவில்லை, மனிதர்களால் சமூக சக்திகளால் உருவாக்கப்பட்டது. மனிதர்கள் தான் சுதந்திரம்ன்றது உருவாக்குறாங்க. இறைவனுடைய படைப்புல எல்லாரும் படைக்கிறாரு, சுதந்திரமா இருக்க சொல்றாரு. ஆனா இந்த சுதந்திரம், அந்த கட்டுப்பாடுன்றது மனித சக்திகள் தான் உருவாக்குது. சுதந்திரம் ஒருத்தன் அந்த சுதந்திரத்துக்கு வரணும் அப்படின்னா அவன் ஏற்கனவே ஒரு இதுக்குள்ள இருக்கான். அதை விட்டு வெளியில வரும்போதுதான் அவன் தன்னைத்தான் நினைச்சபடி அவனுடைய விருப்பத்தின்படி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவனுக்கு அது சுதந்திரமா அவன் உணர முடியும். இலவச விருப்பத்தின் பிரச்சனை. தத்துவத்தில் சுதந்திரம் பற்றி கேள்வி பெரும்பாலும் சுதந்திரத்தின் கேள்வியுடன் செல்கிறது. பிரெஞ்சு தத்துவ ஞானி ஜீன் ஜாக்ஸ் ரூசோ சுதந்திரத்தின் நிலை மனித குலத்தில் உள்ளார்ந்ததாக உள்ளது என்று வலியுறுத்தினார். சுதந்திரத்தின் நிலை மனித குலத்தில் உள்ளார்ந்ததாக உள்ளது என்று வலியுறுத்தினார். பிறப்புக்கு பின் நடக்கும் அனைத்து சமூக தொடர்புகளும் சுதந்திரத்தை இழப்பதை குறிக்கிறது. பிறப்புக்கு பின்னாடினா பிறக்குது குழந்தை, அதுக்கு பின்னாடி வருகிற ஒவ்வொரு சமூக தொடர்புகளும் அது எல்லாம் சுதந்திரத்தை இழப்பதை குறிக்கிறது என்று சொல்கிறார். அதாவது மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் எல்லா இடங்களிலும் அவன் சங்கிலியில் இருக்கிறான் என்ற புகழ்பெற்ற மேற்கோளை அவர் செய்தார். மனிதன் சுதந்திரமா தான் பிறக்கிறான், ஆனா அவன் எல்லா இடத்துலயும் ஒரு சங்கிலியால ஒரு கட்டப்பட்டுதான் இருக்கான். அது சுதந்திரமா இருக்கு. அதாவது சமயங்கள், கட்டுப்பாடு, ஒரு குடும்பம், சமூகம், சமுதாயம், இப்படி ஒவ்வொரு இதுலயும் வரும்போது அடுத்தடுத்ததுல ஒவ்வொரு சமூக தொடர்புலையுமே அவன் ஒரு சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜீன் பால் சாத்ரே மனிதர்கள் சுதந்திரமாக இருப்பதை கண்டிக்கிறார்கள் என்று பிரபலமாக கூறினார். ஏனென்றால் அவர்களுக்கு எப்போதும் ஒரு தேர்வு உள்ளது, ஆனால் எதிர்காலம் தவிர்க்க முடியாமல் முந்தைய காரணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்றும், சுதந்திரம் என்பது ஒரு மாயை என்றும் நிர்ணயவாதம் கூறுகிறது. அதாவது சுதந்திரமாக இருப்பதை கண்டிக்கிறான். என்னன்னா அதாவது அவளுக்கு எப்போதும் ஒரு தேர்வு உள்ளது மனிதர்களுக்கு, ஆனால் எதிர்காலம் தவிர்க்க முடியாமல் முந்தைய காரணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்றும், சுதந்திரம் என்பது ஒரு மாயை என்றும் நிர்ணயவாதம் கூறுகிறது. அது யதார்த்தமா என்ன நடக்குதோ அதுதான் இருக்கு. அதுக்கு இது ஒரு மாயையா தான் இருக்கு. சுதந்திரம் என்பது அப்படி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இல்லை, அது ஒரு மாயை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு சுதந்திரம் உள்ளதா? சுதந்திரம் பற்றி விவாதத்தின் வரலாறு பணக்காரமானது மற்றும் குறிப்பிடத்தக்கது. டேவிட் ஹியூம் இலவச விருப்பத்தின் சிக்கலை மெட்டாபிசிக்ஸின் மிகவும் சர்ச்சைக்குரிய கேள்வி, மிகவும் சர்ச்சைக்குரிய அறிவியல் என்று அழைக்கிறார். அப்ப இந்த கேள்வியும் சர்ச்சைக்குரிய அறிவியல், அந்த சர்ச்சைக்குரிய கேள்விதான் அப்படின்னு தான் இவர் சொல்றாரு டேவிட் ஹியூம். இலவச விருப்பத்தின் பிரச்சனையின் அடிப்படை தத்துவ நிலைகளை 2 கேள்விகளுக்கு அவர்கள் வழங்கும் பதில்களுக்கு ஏற்ப பிரிக்கலாம். ஒண்ணு நாங்கள் இலவச முகவர்களா? நாம் என்ன செய்கிறோம் என்பதற்கு நாம் தார்மீக பொறுப்பாக இருக்க முடியுமா? ஆம் என்று சொல்பவர்கள் இணக்கவாதிகள். அவர்கள் சுதந்திரமான விருப்பம் நிர்ணயவாதத்துடன் இணக்கமானது என்று நம்புகிறார்கள். அதே சமயம் இணக்கமற்றவர்கள் சுதந்திரம் நிர்ணயவாதத்துடன் பொருந்தாது என்று கருதுகின்றனர். ஒரு கூட்டம் சுதந்திரத்தை
சுதந்திரத்தை விரும்புகிறது, சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுது. இன்னொன்று வந்து சுதந்திரமான விருப்பம் நினைவாதல் இணக்கமானது. ஒன்று வந்து ஆம் என்று சொல்லுவோம், இணக்கம்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இணக்கமற்றவர் வந்து சுதந்திர நிர்ணயவாதத்தில் பொருந்தாது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. நிர்ணயவாதம் என்பது நடப்பு மற்றும் எதிர்கால நிகழ்வுகள் அனைத்தும் இயற்கையின் விதிகளுடன் இணைந்த கடந்த கால நிகழ்வுகளால் அவசியமானவை என்று தோராயமாக வரையறுக்கப்படுகிறது. நிர்ணயவாதம் என்ன சொல்லுதுன்னா, கடந்த கால நிகழ்வுகளும் சரி, நிகழ்கால அப்புறம் எதிர்கால நிகழ்வுகள் அனைத்துமே வந்து அவசியமான கால நிகழ்வுகளால் அது வந்து அப்படியே நடந்துட்டு தான் வருது. இயற்கை விதியும் இணைந்த கடந்த கால நிகழ்வுகளால் அவசியமானது என்று ஒரு தோராயமா ஒரு வரையறை செய்யறாங்க. நடப்பவை அனைத்தும் ஏற்கனவே முன்பு இருந்தவற்றால் அவசியமானவை என்று அது கூறுகிறது. அது நடக்காமல் வேறு எதுவும் நடக்காது. எல்லாமே நடக்க வேண்டிய விஷயம் தான் நடக்குது. அது ஏற்கனவே இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியா தான் அடுத்து நடந்து முடிந்த ஒரு காரியத்தினுடைய தொடர்ச்சி நிகழ்காலத்திலும், நிகழ்காலத்தினுடைய தொடர்ச்சி எதிர்காலத்திலும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. இது இணக்கத்தன்மை என்பது சுதந்திர விருப்பத்தின் அனுமானம் மற்றும் நிர்ணயவாதத்தின் ஒரு கருத்தாக்கத்தின் இருப்பு ஆகியவை ஒன்றுக்கொன்று இணக்கமானவை. இணக்கத்தன்மை வந்து இந்த 3 காலங்களுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. இது 3ம் இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. இது நடக்கிறதுனால நிகழ்காலத்தில் இதுதான் நடக்கும். இப்ப நிகழ்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளின் தொடர்ச்சி வந்து எதிர்காலத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அந்த முடிவுக்கும் வருகிறார்கள். சுதந்திரமான விருப்பம் ஒரு இலவச முகவராக இருப்பது, தேர்வு மற்றும் செயலில் சுதந்திரமாக இருப்பது என்பது சில வகையான கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபடுவது என்று அவர்கள் நம்புகிறார்கள். சுதந்திரம் என்பது உடல் ரீதியாகவோ அல்லது உளவியல் ரீதியாகவோ கட்டாயப்படுத்தப்படாமல் அல்லது ஒருவர் செய்வதை கட்டாயப்படுத்தப்படாமல் இருப்பது. அது வந்து உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஒருத்தர் செய்யறத வந்து ஒரு கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது தான் அது சுதந்திரம். அவங்க வந்து உடல் ரீதியா செயல்பாடுகளா இருக்கட்டும், மன ரீதியான சிந்தனைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத அவர்களுடைய விருப்பத்தின்படியே அவர்கள் செய்ய நினைக்கிறதை, செயல்படுத்த நினைக்கிறதை அவர்கள் செய்வதற்கு தடையில்லாமல், அதை கட்டாயப்படுத்தாமல் அவர்கள் போக்கில் விடுவது. தாமஸ் ஹோப்ஸ் ஒரு நபர் சுதந்திரமாக செயல்படும் போது மட்டுமே அந்த செயலை செய்ய விரும்புவதாகவும், அந்த நபர் முடிவு செய்திருந்தால் அந்த நபர் வேறு விதமாக செய்திருக்க முடியும் என்று கூறுகிறார். இப்ப தாமஸ் ஹோப்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு நபர் சுதந்திரமா செயல்படும் போது அந்த செயலை வந்து செய்ய விரும்புறாங்க. ஒரு செயலை கொடுக்குறாங்க, அப்ப அந்த செயல் வந்து அவங்க செய்ய வந்து அதுல விருப்பம் இருக்கும்போது அந்த விருப்பத்தோட அவர் விரும்பி அதை செய்யும் போது அந்த செயல் வந்து அதை செய்ய விரும்புவாரு, அதை செய்வார். ஆனா விருப்பம் இல்லாத ஒரு செயலை வந்து அவர் செய்யும் போது அவர் அந்த எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் வந்து செய்திருக்க முடியாது. அதுல வந்து விருப்பம் இல்லாம செய்யும் போது அது வேறு விதமா தான் செய்வாங்க. ஒரு விருப்பத்தோட அதை முறையா இப்படி செய்யணும்ன்ற அந்த ஒரு வரைமுறையோடு அது இணக்கமாக அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர் சில சமயங்கள் அத்தகைய சண்டையிடும் சுதந்திரத்தை நபருக்கு காரணம் காட்டுகிறார், விருப்பத்தின் சில சுருக்கமான கருத்துகளுக்கு அல்ல. டேவிட் ஹியூம் எழுதுக, இந்த அனுமான சுதந்திரம் ஒரு கைதி மற்றும் சங்கிலியில் இல்லாத அனைவருக்கும் சொந்தமாக அனுமதிக்கப்படுகிறது. சுதந்திரம்னா அவங்கவுங்க விருப்பப்படி ஒருத்தருடைய சுதந்திரமா ஒரு செயல்படும் போது ஒரு கைதி சங்கிலியால் பிணைக்கப்படாத அனைவருமே வந்து ஒரு சுதந்திரமா தான் செயல்படுவாங்க. நமக்கு சுதந்திரம் உறுதியான பிரபஞ்சத்தின் மீதான நம்பிக்கையை உணரப்பட்ட இருத்தலுக்கு அப்பாற்பட்ட சுதந்திர விருப்பத்தின் கருத்தாக்கத்தின் மீதான நம்பிக்கையுடன் சமரசம் செய்ய வழியில்லை என்று இணக்கமின்மை கூறுகிறது. உறுதியான பிரபஞ்சத்தின் மீதான நம்பிக்கையை உணரப்பட்ட இருத்தலுக்கு அப்பாற்பட்ட சுதந்திர விருப்பத்தின் கருத்தாக்கத்தின் மீதான நம்பிக்கையுடன் சமரசம் செய்ய வழியில்லை என்று இணக்கமின்மை கூறுகிறது. அல்லது எளிமையான வார்த்தைகளில் தீர்மானம் அல்ல மற்றும் சுதந்திரம் ஒருபோதும் ஒன்றாக செல்ல முடியாது. தீர்மானம் மற்றும் சுதந்திரமும் ஒருபோதும் ஒன்றாக செல்ல முடியாது. இணக்கமின்மைக்கான பாரம்பரிய வாதங்களில் ஒன்று உள்ளுணர்வு பம்ப் அடிப்படையிலானது. ஒரு நபர் தனது செயல்களை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்தால் அவர் அல்லது அவள் மற்ற இயந்திர விஷயங்களை போலவே இருக்க வேண்டும். அதாவது ஒரு நபர் வந்து தனது செயல்களை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருந்தா அவங்க வந்து மற்ற இயந்திர விஷயங்களை போலவே இருக்க வேண்டும். அதாவது காற்று
பொம்மை, ஒரு பில்லியர்ட்ஸ் பந்து, ஒரு பொம்மை அல்லது ஒரு ரோபோ. இந்த விஷயங்களுக்கு சுதந்திரமான விருப்பம் இல்லை என்பதால் நிர்ணயவாதம் உண்மையாக இருந்தால் மக்களுக்கு சுதந்திரமான விருப்பம் இல்லை. பொருந்தாதவர்களின் மற்றொரு வாதம் இந்த வழியில் செல்கிறது. நிர்ணயவாதம் உண்மையாக இருந்தால் நமது தற்போதைய நிலையை நிர்ணயிக்கும் கடந்த கால நிகழ்வுகளின் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை மற்றும் இயற்கையின் விதிகளின் மீது கட்டுப்பாடு இல்லை. நிர்ணயவாதம் உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம தற்போதைய நிலையை நிர்ணயிக்கும் கடந்த கால நிகழ்வுகளின் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை. இயற்கையின் விதிகளின் மீதும் கட்டுப்பாடு இல்லை. சுதந்திரவாதம் சுதந்திரமான விருப்பத்தின் ஒரு கருத்தாக்கத்தின் இருப்பை ஏற்றுக்கொள்கிறது. சுதந்திரவாதம் சுதந்திரமான விருப்பத்தின் ஒரு கருத்தாக்கத்தினை கான்செப்ட் அது ஏத்துக்குது. மெட்டாபிசிக்ஸ் லிபரேட்டரியனிசம் என்பது இணக்கமின்மையின் கீழ் உள்ள ஒரு தத்துவ பார்வையாகும். இந்த சுதந்திரவாதம் சுதந்திரமான விருப்பம் என்ற கருத்தை பற்றி கொண்டுள்ளது. கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளின் கீழ் தனிநபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட சாத்தியமான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். வாய்ப்பு மற்றும் உறுதியின் கலவையாக சுதந்திர விருப்பம். வில்லியம் ஜேம்ஸ் சுதந்திர விருப்பத்தின் 2 நிலை மாதிரியை விவரித்தார். முதல் கட்டத்துல மனம் செயல்பாட்டிற்கான சீரற்ற மாற்று சாத்தியங்களை உருவாக்குகிறது. ஒண்ணு என்ன பண்ணுது? மனம் செயல்பாட்டிற்கான சீரற்ற மாற்று சாத்தியங்களை உருவாக்குது. 2வது போதுமான அளவு தீர்மானிக்கப்பட்ட ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுக்குது. போதுமான அளவு தீர்மானிக்கப்பட்ட ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும். சுதந்திரத்தின் இருப்பு. மனித நடவடிக்கைகளில் சுதந்திரம் இருப்பதை நிரூபிக்க ஒருவர் பல வாதங்களை முன்வைக்கலாம். மேலும் தத்துவத்தின் வரலாற்றின் விளைவுடன் இவற்றில் பல ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இது மனித நடவடிக்கைகளில் சுதந்திரம் இருப்பதை நிரூபிக்க ஒருவர் பல வாதங்களை முன்வைக்கலாம். மேலும் தத்துவத்தின் வரலாற்றின் விளைவுகளை உடன் இவற்றில் பல ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. சில ஆசிரியர் நனவின் சாட்சியத்தை அழைக்கிறார்கள். மற்றவர்கள் மனிதனின் அறிவுசார் அரசியலமைப்பை அழைக்கிறார்கள். இன்னும் சிலர் சுதந்திரத்தை மறுப்பதில் உள்ளார்ந்த பேரழிவு விளைவுகளை சுட்டி காட்டுகின்றனர். சுதந்திரத்தை மறுக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்? ஒரு சுதந்திரமா செயல்பட்டா எப்படி இருக்கும்? அந்த சுதந்திரத்தை மறுக்கிறது அல்லது தடை பண்ணுவதனால் உள்ளார்ந்த பேரழிவின் விளைவுகளை சுட்டி காட்டுறாங்க. ஆரிஜன், தாமஸ் அக்வினாஸ், டேகார்ட்ஸ், காண்ட், ஹெகல் மற்றும் சார்த்ரே ஆகியோரின் சுதந்திரத்தின் இருப்பு ஆதரவான மிக முக்கியமான நூல்கள். சுதந்திரம் பற்றிய கட்டுரை எழுதிய முதல் எழுத்தாளர்கள் ஆரிஜன் ஒருவர். அவர் புகழ்பெற்ற படைப்பு தி பிரின்சிபிஸ் ஃபர்ஸ்ட் என்பது சுதந்திரமான விருப்பத்தின் மீது குறிப்பிடத்தக்க ஆழமான மற்றும் முறையான வேலை. ஆரிஜன் கூற்றுப்படி ஆண்களும் மற்ற அனைத்து பகுத்தறிவு உயிரினங்களும் சுதந்திரமானவை. உண்மையில் மனிதன் எல்லா இடங்களிலும் சங்கிலியில் இருக்கிறான். அதாவது ஆண்கள் அனைத்து பகுத்தறிவு உயிரினங்களும் சுதந்திரமானவை. உண்மையில் பார்த்தா மனிதன் எல்லா இடங்களிலும் சங்கிலியால் இருக்க சுதந்திரமானவன் தான் சொல்றோம். ஆனா அவன் சுதந்திர போக்குல எல்லா இடத்துலயும் அவன் இருக்க முடியல. ஒவ்வொரு இடத்துலயும் அவன் ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருக்கான். ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டவனாக தான் இருக்கான். சுதந்திரமான ஒரு முடிவை எடுக்க அவனால முடியல. ஆனா அதுதான் அவனுடைய சொந்த பொறுப்பு. அவன் அடிமைப்படுத்தப்பட்டதற்கான காரணம் அவன் தவறாக பயன்படுத்திய அந்த சுதந்திரம் தான். சுதந்திரத்தை அவன் சரியான வழியில் பயன்படுத்தவில்லை. அவன் தவறாக பயன்படுத்திய அந்த சுதந்திரம் தான் இந்த அடிமைத்தனத்திற்கு அவனை இட்டு செல்லுகிறது. சுதந்திரம் என்பது பகுத்தறிவு உயிரினங்களின் சாராம்சத்தை உருவாக்குகிறது. இதன் மூலம் அவர்களின் யாரும் பலத்தால் செயல்பட முடியாது. சுதந்திரம் பகுத்தறிவு உயிரினங்களின் சாராம்சத்தை உருவாக்குது. பகுத்தறிவோட அவர் செயல்படுறவன் ஒரு சுதந்திரமா தான் செயல்பட முடியும். இல்லைன்னா அவனுக்குள்ள அறிவு வெளிப்படையாக வெளியே வராமலே இருக்க வேண்டியதாகும். இதன் மூலம் அவர்கள் யாரும் பலத்தால் செயல்பட முடியாது. சுதந்திரம் இல்லைன்னா பலத்தால் அவங்க செயல்பட முடியாது. கடவுளுடனான ஒத்துழைப்பில் மனிதனின் சுதந்திரமான விருப்பத்தை முழு நோக்கத்தையும் தெய்வீக ப்ராவிடன்ஸ் அனுமதிக்கிறது என்று ஆரிஜன் வலியுறுத்துகிறார். கடவுளுடனான ஒத்துழைப்பில் மனிதனின் சுதந்திரமான விருப்பத்தை முழு நோக்கத்தையும் தெய்வீக ப்ராவிடன்ஸ் அனுமதிக்கிறது என்று ஆரிஜன் வலியுறுத்துகிறார்.
ஒரு விசுவாசி நல்லொழுக்கத்தில் இருந்து சுதந்திரமான விருப்பத்தை எடுத்துக்கொண்டால் அதன் சாரத்தை அழித்து விடுகிறார் என்று அவர் கூறுகிறார். இந்த நம்பிக்கை ஆரிஜினின் நெறிமுறைகள் மற்றும் இறையியலின் தூண்களில் ஒன்றாகும். விசுவாசி நல்லொழுக்கத்திலிருந்து சுதந்திரமான விருப்பத்தை எடுத்துக்கொண்டால் அதன் சாரத்தை அழித்து விடுகிறான். நல்லொழுக்கம் அப்படின்றது அது ஒரு மத ரீதியான ஒரு கட்டுப்பாடு அது ஒரு கோட்பாடு. அப்ப அதுபடி அவன் நடந்து அதை கடைபிடித்து வரும் பொழுது நல்லொழுக்கத்தில் இருக்கான். இப்ப அவன் அந்த சுதந்திரமான விருப்பத்தின்படி அதை எடுத்துக்கிட்டு அவன் செயல்பட ஆரம்பிச்சான். அந்த சாரத்தை அது அழித்து விடுகிறான். இந்த நம்பிக்கை ஆரிஜின் நெறிமுறைகள் மற்றும் இறையியலின் தூண்கள் ஒன்றாக விளங்குகிறது. சுதந்திரத்தின் இயல்பு. ஒரு இலவச செயலில் 3 முக்கிய தருணங்கள் உள்ளன: விவாதம், தீர்ப்பு மற்றும் தேர்தல். விவாதம் என்பது பொருள் அல்லது செயலை பற்றிய ஆய்வு, ஆராய்ச்சி மற்றும் விசாரணையின் கட்டமாகும். இலவச செயல்ல 3 முக்கிய தருணங்கள் இருக்கிறது: விவாதம், தீர்ப்பு, தேர்தல். விவாதம் என்ன பண்ணுது? ஒரு பொருள் அல்லது செயலை பற்றிய ஆய்வு, ஆராய்ச்சி மற்றும் விசாரணையின் கட்டமாக இருக்கிறது. அதை பற்றி ஆய்வு பண்ணுகிறது, ஆராய்ச்சி செய்கிறது, விசாரணை பெறுது. அது தர்க்க ஒரு முடிவினை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. தீர்ப்பு என்பது மதிப்பீட்டின் கட்டம். தேர்தல் என்பது முடிவெடுக்கும் கட்டம். தீர்ப்பு என்பது மதிப்பீட்டின் கட்டம். ஒரு முடிவை எடுத்து இதுதான் தீர்ப்பு. இப்ப 2 வாதங்களையும் ஒன்றுக்கொன்று சரியா தவறா என்பதை ஆராய்ந்து அறிந்து ஒரு தீர்ப்பு சொல்வது, ஒரு தீர்ப்பு அது மதிப்பீடு செய்வது, இதுதான் சரி என்று ஒரு மதிப்பீட்டில் கொண்டு வருவது. அது மதிப்பீட்டின் கட்டமாகும். தேர்தல் என்பது ஒரு முடிவெடுக்கும் கட்டம். சுதந்திரமான செயலுக்கு அது தேவை, செய்ய விரும்புவது அறியப்படுகிறது. அப்போ ஒரு தேர்தல் என்பது ஒரு முடிவெடுக்க தேர்ந்தெடுக்கக்கூடியது. தேர்ந்து அது முடிவு இது அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு கட்டம். இது ஒரு கவனமான பரிசோதனை குறிக்கிறது. தேர்தலில் முடிவடையும் சுதந்திரமான செயல் ஒரு சிக்கலான செயலாகும். இது கவனமா பரிசோதனை குறிக்கிறது. தேர்தலில் முடிவடையும் சுதந்திரமான செயல் ஒரு சிக்கலான செயலாகும். இது அறிவுக்கும் விருப்பத்திற்கும் இடையிலான உரையாடலின் விளைவாகும். இந்த தர்க்க தர்ண விவாதம் அறிவுக்கும் அது விருப்பத்துக்கும் இடையிலான ஒரு உரையாடல். அறிவுபூர்வமா அது விருப்பத்தோட செய்யறது சுதந்திரமா செய்யாம சுதந்திரமும் சுதந்திரத்துக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை போல இது அறிவுக்கும் விருப்பத்துக்கும் இடையிலான ஒரு உரையாடல் விளைவாக இது அமைகிறது. செயின்ட் தாமஸ் சுதந்திரமான செயல் அறிவுத்திறனை பொறுத்து விருப்பத்திற்கு சொந்தமானது என்று கூறுகிறார். சுதந்திரமான செயல் அறிவு திறனை பொறுத்து விருப்பத்திற்கு சொந்தமானது. விருப்பத்துக்கு சொந்தமானதான் அந்த அறிவுத்திறனோட அது செயல்படும் போது அது சுதந்திரமா செயல்படுது. சுதந்திரம் என்பது ஒரு செயலால் ஒரு வாழ்க்கைக்கு ஏற்றதாக கருதப்படும் கருத்துக்களை உணர்ந்த பிறகு செயலுக்கு தன்னை தானே தீர்மானிக்கவும் அதற்கு காரணமாவதற்கும் மனிதன் அனுபவிக்கும் திறன் முக்கியமானது. சுதந்திரம் என்பது ஒரு செயலால் ஒருவரின் வாழ்க்கைக்கு ஏற்றதாக கருதப்படும் கருத்துக்களை உணர்ந்த பிறகு ஒரு செயலுக்கு தன்னைத்தானே தீர்மானிக்கவும் அது காரணமாவதற்கும் மனிதன் அனுபவிக்கும் திறன் முக்கியமானதாக இருக்கிறது. மனித விருப்பம் என்பது அறிவுக்கு இணையான ஒரு ஆசிரியம். புத்தியின் முடிவு இன்னும் உண்மையாக இருந்தால் அது அல்லது அந்த உண்மை அல்ல, ஆனால் உண்மை முழுமையான உண்மை. மனித விருப்பம் அறிவுக்கு இணையான ஒரு ஆசிரியம் சொல்றாங்க. இந்த புத்தியின் முடிவு இன்னும் உண்மையாக இருந்தாலும் அது இது அல்லது அந்த உண்மை அல்ல, ஆனால் உண்மை முழுமையான உண்மை. அது சாதாரணமான உண்மை அல்ல, இது முழுமையான உண்மை. எனவே விருப்பத்தின் முடிவு நல்லதுதான், ஆனாலும் அது ஒரு குறிப்பிட்ட நன்மை அல்ல, மாறாக முழுமையான உலகளாவிய நல்லது. அதாவது விருப்பத்தின் முடிவு நல்லதுன்னா அது ஒரு உலகளாவிய நல்லது அப்படின்ற நிலையில் அது இருக்க வேண்டும். அது முழுமையான நன்மையில் மட்டுமே அதன் பூரண திருப்தியும் பூரண மகிழ்ச்சியும் காணும். முழுமையான நன்மையில் சுதந்திரமாக செயல்பட்டாலும் அந்த செயல்பாடின் விளைவு ஒரு நன்மையில் முடியும். அது பூரண திருப்தியையும் பூரண மகிழ்ச்சியும் காணும்படி செய்யும்.
ஆனால் உண்மையில் புத்தியானது முழுமையான உலகளாவிய நன்மையின் அனைத்து காட்சியும் கொண்ட ஒரு உறுதியான நன்மையை ஒருபோதும் விருப்பத்திற்கு முன்மொழிவதில்லை. உண்மையில் புத்தியானது முழுமையான உலகளாவிய நன்மையின் அனைத்து கவர்ச்சியும் கொண்ட ஒரு உறுதியான நன்மையை ஒருபோது விருப்பத்திற்கு முன்மொழிவதில்லை. ஆனால் குறிப்பிட்ட மற்றும் வரையறுக்கப்பட்ட பொருட்களில் மட்டுமே இந்த பொருட்கள் சில நேரங்களில் இருக்கும் விரட்டப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட பொருட்கள் மட்டுமே சில நேரங்களில் இருக்கும் விரட்டப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது என்ற நிலையில் இருக்கிறது. சுதந்திரமான செயலின் ஆசிரியர் மனிதனே. சுதந்திரம் என்பது மனிதனுக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பு பரிசு. அதே சமயம் இந்த உலகத்துல உள்ள மற்ற எல்லா பொருட்களுக்கும் அது இல்லை. சுதந்திரம் என்பது ஒரு செயலின் ஆசிரியர், அந்த சுதந்திரமான செயலின் ஆசிரியர் யாருன்னா மனிதன் தான். அப்ப அந்த செயல் இந்த சுதந்திரம் அப்படின்றது யாருக்காக கிடைச்சிருக்குன்னா மனிதனுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு சிறப்பு பரிசுன்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த உலகத்துல மற்ற எல்லா பொருட்களுக்கும் அது இல்லை. சுதந்திர வரம்புகள், அதாவது அந்த மனிதனுக்கு மட்டும் அந்த சுதந்திரம் கொஞ்சமாவது இருக்கு. விலங்குகளுக்கும் மற்ற எதற்கும் அந்த சுதந்திரம் இல்லை. மற்ற உயிரினங்களுக்கும் சுதந்திரம் இல்லை. சுதந்திர வரம்புகள். மனிதன் சுதந்திரமானவன், ஆனால் எல்லையற்ற சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் என்பது மனிதனுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்வது, சிந்திப்பது போன்ற அதன் அடிப்படை சொத்தாக அமைகிறது. மனிதன் சுதந்திரமானவன் தான், ஆனா எல்லையற்ற சுதந்திரம் இல்லை. மனிதன் சுதந்திரமானவன், ஆனால் அவன் ஒரு வரம்புக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். வரம்புக்கு உட்பட்டவனான இப்ப ஒரு மத ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ அல்லது ஒரு குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு, ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு, ஒரு மதத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு, இல்லை ஒரு படிக்கிற இடமா இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடம்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு வேலை பார்க்குற இடமா இருந்தா அந்த கட்டுப்பாட்டு, அவங்களுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டாக ஒரு வரம்புக்கு உட்பட்டவனாக அவன் சுதந்திரம் ஒரு அளவுக்கு தான் அவன் செயல்பட முடியும். அந்த வரம்பை மீறி அவனோட சுதந்திரமா செயல்பட முடியாது. வாழ்வது, சிந்திப்பது, தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் வாழ்வது, சிந்திப்பது போன்ற அதன் அடிப்படை சொத்தாக அமைகிறது. சுதந்திரம் மனிதன் தான் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் வாழ்வது, சிந்திப்பது, அவனுடைய சுய விருப்பத்தின்படி சிந்திப்பது, செயல்படுவது என்பது அது என்ன ஓட்டங்கள் சுதந்திரமாக இருக்கும். ஆனா செயல்பாடு, அதன் வெளிப்பாடு வரும்போது அது ஒரு வரம்புக்கு உட்பட்டதாகவே இருக்கிறது. எனவே சுதந்திரம் சில வரம்புகளுக்கு உட்பட்டது மற்றும் சில நிபந்தனைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. உடல், சமூக, பாலியல் போன்றவற்றில் மனிதன் விடுபட்டவன் அல்ல. சில கட்டுப்பாடுகள் வெளிப்படையாக கட்டுப்பாடுகள் வகுக்கும் போது அந்த கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் உடல், சமூக, பாலியல் போன்றவற்றிலிருந்து மனிதன் விடுபட்டவன் அல்ல. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள், அந்த கட்டுப்பாட்டுக்குள் மனிதன் ஆட்பட்டு கொண்டிருக்கிறான். ஒருவன் தன் இன்பத்திற்காக மொழியை பயன்படுத்த சுதந்திரம் இல்லை. உலகம், சமூகம் மற்றும் வரலாற்றின் மீது ஒரு குறிப்பிட்ட சார்பில் இருந்து மனிதன் தன்னைத்தானே அகற்ற முடியாது. தன் இன்பத்திற்காக மொழியை பயன்படுத்த சுதந்திரம் இல்லை. அவன் இஷ்டப்படி, இப்போ ஒரு எழுத்தாளர் இருக்கிறான்னா அவர் இஷ்டப்படி எல்லாம் எழுத முடியாது. எழுதக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க இஷ்டப்படி, அவங்களுடைய விருப்பத்தின்படி எழுதக்கூடாது. அதற்குரிய சட்டதிட்டங்கள், மறைமுறைகள், கோட்பாடுகள் அவற்றை பின்பற்றியபடியே அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க முடியும். உலகம், சமூகம் மற்றும் வரலாற்றின் மீது ஒரு குறிப்பிட்ட சார்பில் இருந்து மனிதன் தன்னைத்தானே அகற்ற முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த அவன் சார்ந்துதான் இருக்கணும். அந்த சார்ந்திருக்க விஷயத்தை விட்டு தன்னை தனிமைப்படுத்த முடியாது, அகற்ற முடியாது. அது அவனோட அது ஒன்று போய் தான் இருக்கும். அதுல இருந்து அவன் சுதந்திரமா வர முடியாது. மனித சுதந்திரம் உணர்வுகளால் நிலைப்படுத்தப்படுகிறது. இந்த கண்டிஷனிங் எப்போதும் எல்லா காலகட்டங்களிலும் தத்துவவாதிகளால் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. மனித சுதந்திரமும் உணர்வுகளால் நிலைப்படுத்தப்படுகிறது.
ஆனா இந்த கண்டிஷனிங் வந்து எப்போதும் எல்லா காலகட்டங்களிலும் தத்துவவாதிகளால் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. சாதாரண சூழ்நிலைகளில் உணர்வுகள் நம் மீது வலுவான செல்வாக்கை செலுத்துகின்றன. ஆனால் அதே நேரத்தில் நாம் உணர்ச்சிகளின் அடிமைகள் அல்ல. நாம் நாம் அதன் தாக்குதல்களை எதிர்த்து போராடி நிராகரிக்க முடியும். சாதாரண சூழ்நிலை வந்து உணர்வுகள் நம் மீது வலுவான செல்வாக்கை செலுத்துது. உணர்வுகள். ஆனா அதே சமயத்துல நம்ம உணர்ச்சிகளின் அடிமைகள் அல்ல. அதில் நாம் அதன் தாக்குதலை எதிர்த்து போராடி நிராகரிக்க முடியும். சில வேளைகள்ல வந்து அந்த உணர்ச்சிகளோடு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது. சுதந்திரமாக அங்க செயல்பட முடியாது. உணர்ச்சிகள் வந்து நம்மை கட்டுப்படுத்துவது, அது நம் மீது வலுவான ஒரு செல்வாக்கை செலுத்தும் போது, நம் உணர்ச்சிகள் வந்து அது உணர்ச்சிகளின் அடிமை நம்ம இல்ல. அதனுடைய தாக்கத்தை நம்ம எதிர்த்து போராடி அதை நிராகரிக்க முடியும். முடியறதா அப்பதான் நம்ம வந்து ஒரு சுதந்திரம் வந்து கிடைக்குது. அனைத்து மனித செயல்பாடுகளும் ஆண்மையால் தீர்மானிக்கப்படுகின்றன என்ற பிராய்டின் கோட்பாடு சமீபத்திய காலங்களில் குறைவான ஆதரவாளர்களை கண்டறிந்துள்ளது. அனைத்து மனித செயல்பாடுகளும் ஆண்மையால் தீர்மானிக்கப்படுகின்றன என்ற பிராய்டின் கோட்பாடு சமீபத்திய காலங்களில் குறைவான ஆதரவாளர்களை கண்டறிந்துள்ளது. அதாவது எல்லாம் வந்து இப்ப ஒரு பெண்ணடிமைத்தனம் அப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து ஆண்கள் தான் வந்து அது ஒரு காரணம். அந்த ஆண்கள் பெண்களை கட்டுப்படுத்துகிறார்கள், ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைக்கிறார்கள். இவர்கள் பெண்கள் வந்து ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற மாதிரி நிறைய தத்துவவாதிகள் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ பிராய்ட் அப்படின்ற ஒரு உளவியல் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கு சில ஆதரவாளர்களும் இருக்காங்க அப்படின்றது கருத்து. மனித பாதிப்பு பரிமாணத்தை முழுவதுமாக லிபிடோவாக குறைக்க முடியாது. பாதிப்பு வந்து அதாவது இவங்களுடைய ஆளுகை அவங்களுடைய ஆட்சி வந்து ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்தாலும் மனித பாதிப்பை நம்ம வந்து முழுவதுமாக வந்து குறைக்க முடியாது. மற்ற மனிதர்கள் மீது மனிதனின் பாதிப்புக்குள்ளான பகுதியின் தாக்கம் உண்மையானது மற்றும் ஆழமானது. அது நிலைத்திருக்குமோ அல்லது தடுக்கவோ ஆதரவாகவோ அல்லது எதிர்க்கவோ முடியும். ஏனென்றால் மனிதர்கள் செய்யும் அனைத்திற்கும் எதிர்மறையான பாதிப்பு போக்குகள் உள்ளன. மனிதன் செய்யக்கூடிய எல்லா நிகழ்வுகளின் செயல்பாடுகளுக்கும் வந்து நேர்மறையான மற்றும் எதிர்மறையான போக்குகள் வந்து காணப்படுகின்றன. இப்ப அன்புனா வெறுப்பு, மகிழ்ச்சினா துக்கம், நம்பிக்கை, பயம் போன்றவை. இந்த மாதிரி வலுவான பாதிப்பு அழுத்தங்கள் இருந்தாலும் இயல்பான நிலையில் விருப்பம் சுதந்திரமாகவே இருக்கும். அன்பு இருக்கும் போது அங்கு அன்பு இல்லைன்னா அது என்ன வெறுப்பா மாறும். மகிழ்ச்சி இருக்கும்போது துக்கமாக மாறும். நம்பிக்கை ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அது பயமாகும். இப்போ எல்லாத்திலையும் வந்து ஒரு நிலையில வந்து இயல்பான நிலையில் வந்து விருப்பம் சுதந்திரமாக இருக்கின்றது. மற்ற மனிதரின் மற்ற அனைத்து திறன்களையும் பொறுத்து இறையாண்மை சில அசாதாரண சூழ்நிலைகளில் மட்டுமே மனிதன் முற்றிலும் உணர்ச்சிகளுக்கு ஆளாகிறான். உணர்ச்சி பூர்வமான சில விஷயங்கள் வந்து மனிதன் வந்து முற்றிலும் சில சூழ்நிலை சாதாரண சூழ்நிலைகளை உணர்ச்சிகளோடு போராடக்கூடிய மனிதர்கள் அவற்றை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஆட்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா சில அசாதாரண சூழ்நிலைகள்ல மட்டும் மனிதன் வந்து முற்றிலும் உணர்ச்சிகளுக்கு ஆளாகக்கூடியவனாக இருக்கிறான். நேர்மறை எதிர்மறை சுதந்திரம். நேர்மறை மற்றும் எதிர்மறை சுதந்திரம். தத்துவ ஞானி ஏசாயா பெர்லின் சுதந்திரத்திலிருந்து எதிர்மறை சுதந்திரம் மற்றும் சுதந்திரம் நேர்மறை சுதந்திரம் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு முக்கியமான வேறுபாட்டை காட்டுகிறார். இந்த நேர்மையான ஒன்று தன்னிச்சையாக ஒருவரின் சுயத்தை உணர்ந்து கொள்வது, ஒருவரின் திறனை வளர்ப்பதற்கான சுதந்திரம். நேர்மறையான ஒன்று வந்து தன்னிச்சையாக ஒருவரின் சுயத்தை உணர்ந்து கொள்வது. நிச்சயம்னா அவங்களாவே அவங்களுடைய பற்றிய ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்து உணர்ந்து கொள்றாங்க. ஒரு திறனை வளர்ப்பதற்கு சுதந்திரம் அது. எதிர்மறை சுதந்திர கோட்பாட்டாளர்கள் சுதந்திரம் என்பது எதிர்மறையான ஒன்று, அதாவது கட்டுப்பாடு இல்லாதது, நல்லது அல்லது நமது செயல்களுக்கு தடையாக இருப்பது. அந்த சுதந்திரம் வந்து எதிர்மறையான ஒன்று அப்படின்னா அதாவது கட்டுப்பாடு இல்லாதது. சுதந்திரம் அப்படின்றது கட்டுப்பாடு இல்லாதது அல்லது நம்ம செயல்பாடுகளுக்கு தடையா இருக்கிறது. இப்ப ஒரு நேர்மையான ஒரு தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு திறனை வளர்ப்பதெல்லாம் அது சுதந்திரமா இருக்கு, நேர்மறையானது. எதிர்மறையான சுதந்திர கோட்பாடுகள் வந்து சுதந்திரம் வந்து எல்லா தடைகளும் செயல்களுக்கு தடையாக இருப்பது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒடுக்குமுறை, தேவைகள் மற்றும் அதிகாரம் போன்றவற்றிலிருந்து விடுதலையாகும்.
அது ஒடுக்குமுறை. ஒடுக்குமுறை என்பது சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு நிலை. இப்ப கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் என்பது அடிபணிய விரும்பாதது, கீழ்ப்படிதல் இல்லாமை அல்லது வலிமையான சமத்துவமின்மை ஆகியவற்றை குறிக்கிறது. அந்த கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் என்பது சுதந்திரம் கட்டுப்பாடு இல்லாததுதான். அந்த கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் எப்படி அப்படின்றது அடிபணிய விரும்பாதது. ஒருத்தருக்கு அடிபணிகிறோம் அப்படின்னா அது சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடு, அது சுதந்திரமின்மை. அது அடிபணிய விரும்பாம இருக்கு, அது சுதந்திரமா. நான் எதற்கும் அடிமை அல்ல, நான் எதற்காகவும் நான் அடிபணிய விரும்பவில்லை அப்படின்ற ஒரு இது. கீழ்ப்படிதல் இல்லாமை, நான் எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டேன், நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு எதிர்மறை போக்கு. வலிமையான சமத்துவமின்மை, அது வலிமையான சமத்துவமின்மை இல்லாதது. ஒரு சாரா ஒரு இப்படித்தான், நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு பொதுத்தன்மை, ஒரு சமத்துவமின்மை சமத்துவம் இல்லாத தன்மை குறிக்குது. பசுமையானது நேர்மறை சுதந்திரத்தை நேர்மறை சக்தியாக வரையறுக்கிறது. உண்மையாக இருப்பதற்கான சுதந்திரம் மற்றவர்களின் குறுக்கீட்டை தவிர ஒருவருக்கு முழு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். பசுமையான நேர்மறை சுதந்திரத்தை நேர்மறை சக்தியாக வரையறுக்குது. உண்மையாக இருப்பதற்கான சுதந்திரம் மற்றவர்களின் குறுக்கீட்டை தவிர ஒருவருக்கு முழு வாய்ப்பு வழங்கப்பட வேணும். அதுல யாரோட குறுக்கீடும் இருக்கக்கூடாது. யாரோட குறுக்கீடும் இல்லாம இருக்கும்போதுதான் அவங்க உண்மையான ஒரு முழுமையான சுதந்திரத்தை அடைய முடியும். உண்மையா இருப்பதுக்கு சுதந்திரம் மற்றவர்கள் குறுக்கீடு அதுல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குறுக்கீடு இல்லாம இருக்கும்போதுதான் முழுமையான அந்த வாய்ப்பை அதை பயன்படுத்த முடியும். ஒரு பெரிய எண்ணிக்கையிலான தத்துவவாதிகள் இப்போது சுதந்திரம் பற்றி 2 வேறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. அதாவது ஒன்று நேர்மறை, மற்றொன்று எதிர்மறையானது என்ற கருத்தை நிராகரிக்கின்றனர். எப்படி சொல்றாங்க, ஒரு பெரிய எண்ணிக்கையான தத்துவவாதிகள் சுதந்திரம் பற்றி 2 வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அந்த 2 கருத்துக்கள்ல நேர்மறை மற்றும் எதிர்மறை என்ற கருத்தை அவங்க நிராகரிக்கிறாங்க. ஏன்னா மெகலமின் கூற்றுப்படி சுதந்திரம் என்ற ஒரே ஒரு கருத்து மட்டுமே உள்ளது. அது எப்போதும் ஒரு நபருக்கு இடையேயான ஒரே முக்கோண உறவு, நோக்கம் கொண்ட செயல் மற்றும் தடுக்கும் நிலை என நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது சுதந்திரம் என்ற ஒரே ஒரு கருத்து மட்டுமே உள்ளது. அது எப்போதும் ஒரு நபருக்கு இடையேயான ஒரே முக்கோண உறவு, நோக்கம் கொண்ட செயல், தடுக்கும் நிலை நன்கு புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது சுதந்திரம் என்பது எப்பொழுதும் யாரோ ஏதோ ஒன்றிலிருந்து எதையாவது செய்வது, வைத்திருப்பது அல்லது இருப்பது. சுதந்திரம் என்பது எப்பொழுதும் யாரோ ஏதோ ஒன்றிலிருந்து எதையாவது செய்வது, வைத்திருப்பது அல்லது இருப்பது. ஏன்னா அது எப்பவுமே, அதாவது ஏதோ ஒன்ன எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாமல், ஒருவருடைய கட்டுப்பாட்டிற்கு இல்லாமல், ஒருவருடைய விருப்பத்தின்படி தான் செய்யாமல், தான் எப்படியோ அதன்படி தன்னுடைய விருப்பம் எதுவோ, தன்னுடைய எண்ணங்கள் எதுவோ, தன்னுடைய செயல்பாடு எதுவோ, தான் செய்ய விரும்புவது எதுவோ, அல்லது நான் எதுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவோமோ அப்படியாக இருப்பதுதான் சுதந்திரம் என்று சொல்லப்படுகிற நேர்மறை. நேர்மறை மற்றும் எதிர்மறை சுதந்திரத்தை பின்பற்றுவர்களிடையே கருத்து வேறுபாடு பெரும்பாலும் இந்த முக்கோணத்தின் ஒன்று அல்லது மற்றொரு அம்சத்தை பற்றியது. அதாவது ஒரு நபர் எதற்காக நிற்க வேண்டும், என்ன தடையாக இருக்கிறது மற்றும் விரும்பிய அல்லது நோக்கம் கொண்ட செயலாக கருதப்பட வேண்டும். அதாவது ஒரு நபர் எதற்காக நிற்க வேண்டும், என்ன தடையாக இருக்கிறது மற்றும் விரும்பிய அல்லது நோக்கம் கொண்ட செயலாக கருதப்பட வேண்டும். அது எந்த நபர் எதற்காக நிற்க வேண்டும், ஒரு அம்சம். அதாவது நேர்மறை மற்றும் எதிர்மறை சுதந்திரத்தை பின்பற்றுவதிடையே கருத்து வேறுபாடு பெரும்பாலும் இந்த முக்கோணத்தின் ஒன்று அல்லது மற்றொரு அம்சத்தை பற்றி தான் இருக்கு. ஒரு நபர் எதற்காக நிற்க வேண்டும், என்ன தடையாக இருக்கிறது, தான் எதற்காக நிற்கிறோம், அது எது தடையா இருக்கு மற்றும் விரும்பிய நோக்கம் செயலாக்கப்படாம இருக்கிறதா என்று இந்த கருத்து தெரிவிக்கிறது. இப்ப வரலாற்று வளர்ச்சியில நம்ம பார்த்தது
நவீன காலத்துல வந்து பார்த்தோம். நவீன கால தியோசென்ட்ரிசத்துல வந்து மானுடவாதத்திற்கு மற்றொரு முன்னோக்கு மாறியது. சுதந்திரம் என்பது இனி கடவுளுடனான உறவு உறவு என்ற கேள்வி வந்து எழுந்துச்சு. அதாவது பொதுவா வந்து சுதந்திரம் என்று நம்ம சொல்லும்போது அந்த சுதந்திரம் வந்து ஒரு வரையறைக்குட்பட்ட ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. மனிதன் வந்து சுதந்திரம்னு இப்ப எதை சொல்றான் அப்படின்னா, தான் வந்து தன்னிச்சையாக செயல்படு எந்த ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளும் இல்லாமல் முழுமையாக தன்னை பற்றி ஒரு முழுமையான மனிதனை பற்றிய போதுமான புரிதல் நடைமுறை மற்றும் கோட்பாடு துறையில் சொந்தம் பழங்காலத்திலிருந்தே ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனா அதை வந்து மனிதன் தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னை தன் இஷ்டப்படி நடந்து கொள்வது. மனிதன் வந்து மற்ற உயிரினங்களை தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறான். ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேல சுதந்திர விருப்பத்தை வந்து ஒரு மனிதன் வந்து பெற்றிருக்கிறான். விலங்குகள் அப்படின்னும் போது அந்த விலங்குகள் வந்து எல்லா விலங்குகளும் ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஒரு நாடு ஒரு காடு ஒரு காட்டுல விலங்கா இருந்தாலும் அது ஒரு விலங்குக்கு வந்து கட்டுப்பட்டுதான் இருக்கு. வீட்டுல வளரக்கூடியது அது சரணாலயங்கள் இருக்கக்கூடிய இப்படி எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியதா தான் இருக்கு. ஆனா மனிதன் வந்து உயிரினங்களோட தன்னை வேறுபடுத்திக் கொள்றான். ஏன் அப்படின்னா அவன் வந்து சுதந்திரமான விருப்பத்தை வந்து அவன் விரும்புறான். அவன் வந்து ஒரு சுதந்திரமா இருக்கணும், நான் சுதந்திரமா சிந்திக்கணும், சுதந்திரமா செயல்படணும், தன்னுடைய விருப்பத்தின்படியே நடக்கணும் அப்படின்னு விரும்புறான். ஆனா இந்த சுதந்திரம் வந்து ஒரு வரையறைக்குள்ளதான் இருக்கு, ஒரு வகைக்குள்ளதான் இருக்கு. அது ஒரு வகை வரையறை. அந்த வரையறை வந்து எப்படின்னா சுதந்திரம் வந்து மற்றவர்கள் அதிகாரத்திற்கு ஒருத்தன் வந்து விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படாம அவனுடைய விருப்பத்தின்படி நான் செய்யணுமா அப்படின்னு நான் செய்ய முடியாது. என் விருப்பத்தின்படிதான் நான் செய்ய முடியும். நான் என் விருப்பத்தின்படி செய்யப்படக்கூடிய செயல்களுக்கு செயல்படும் உரிமையை அவனுக்கு தடுக்கக்கூடாது, தடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. நான் என் விருப்பத்தின்படிதான் செயல்பட வேண்டும், அதுதான் என்னோட உரிமை என்று சொல்லக்கூடியது. அது வந்து சொந்த விருப்பங்களை தீர்மானிக்கக்கூடியது. என் விருப்பம் எதுவோ நான் வந்து இதை செய்யணுன்றதை வந்து அதை நான் தான் விரும்பணும், நான் தான் அதை செயல்படுத்தணும். நான் வந்து யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன், நான் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளும் நான் இருக்க மாட்டேன். யாரோட கட்டுப்பாடு எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நான் இல்லாம இருக்கணும், அதுதான் என்னோட விருப்பம். அது என்னோட விருப்பத்தின்படி நான் செயல்படுறதுதான் எனக்கு உண்டான சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சுதந்திரம் வந்து 3 வகையா சொல்றாங்க. அது என்னன்னா உடல் சுதந்திரம் பார்த்தோம், தார்மீக சுதந்திரம் பார்த்தோம், உளவியல் சுதந்திரம், அரசியல் சுதந்திரம் இப்படி பார்த்தோம். இப்ப இந்த உடல் வந்து சுருக்கத்திலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி. உடல் சுருங்கி அது இதா இருக்குன்னா அந்த உடல் வந்து ஒரு சுருக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்கு. இப்ப அந்த கட்டுப்பாட்டுல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது அந்த உடல் வந்து ஒரு சுதந்திரமா செயல்படுது. தார்மீக சுதந்திரம் அப்படின்னு வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா வெகுமதி, தண்டனை, அச்சுறுத்தல்கள் போன்ற தார்மீக ஒழுக்கத்தின் அடக்குமுறை சக்தி வந்து கட்டுப்பாடுகள் இல்லாதது. ஒரு வெகுமதிகள், தண்டனை எதுவுமே அச்சுறுத்தல் கொண்டது எதுவுமே ஒரு ஒழுங்கின் அடக்குமுறை சக்தி வந்து அதன் மூலமா வந்து கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. அந்த கட்டுப்பாடு எந்த கட்டுப்பாட்டுக்கும் இல்லாம அது சுதந்திரமா இருக்கிறது. உளவியல் காரணம் வந்து செயலுக்கான அனைத்து நிபந்தனைகளும் ஏற்கனவே இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்பதை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் வந்து மனிதனுக்கு உண்டு. அந்த திறனின் படி பல்வேறு அந்த மாற்று சாத்தியக்கூறுகளில் ஒன்றிற்கு சாதகமாகவே தேர்வு விளைச்சியும் சக்தி இது. அதாவது உளவியல் சுதந்திரம் வந்து மன ரீதியானது. அவன் மனதில் தோன்றுகிற எண்ணங்களுக்கு ஏற்ப அவனுடைய செயல் மனித திறன் வந்து விஷயங்களை வந்து தேர்ந்தெடுப்பதில் அவனுடைய சக்தி வந்து இதுல இருக்கு. நான் வந்து இதைதான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்ற அந்த உரிமையும் சக்தியும் வந்து அவனுக்கு இருக்கு. அரசியல் சுதந்திரம் வந்து அது வந்து தனிப்பட்ட ஒரு சுதந்திரம். ஒரு மனிதன் வந்து இருக்கான் அப்படின்னா இந்த அரசியலால ஒரு கட்டுப்பாடு ஒரு சுதந்திரம் வச்சிருக்காங்க. அப்படி நம்ம அடிப்படை சுதந்திரம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த அடிப்படை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம் வந்து எப்படி வேணாலும் பேசலாம். அதாவது பேசலாம்னா எது வேணா பேசலாம். ஆனா பேசக்கூடிய அந்த பேச்சு வந்து மற்றவர்களை பாதிக்காத வகையில் ஒருத்தரை வந்து அச்சுறுத்துவதாகவோ அல்லது ஒருத்தருடைய நல் எண்ணத்தை அவங்க குறித்தான ஒரு தவறான ஒரு போக்கை உண்டாக்கக்கூடியதாக, உண்மை இல்லாத பட்சத்தில் அப்படி போக்கை உண்டாக்கக்கூடியதான ஒரு பேச்சோ அல்லது அவர்களுடைய மனதை
கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை பேசுவது கூடாது. சிந்தனை சுதந்திரம் மனிதன் வந்து எப்படி வேண்டும் என்றாலும் சிந்திக்கலாம். அந்த சிந்தனை வந்து அவனுக்கே உரியது. அது மன ரீதியாக மனதுக்குள் சிந்திக்கக்கூடிய சிந்தனை. அது மற்றவர்களை பாதிக்காத வகையிலான சிந்தனை. மத நடைமுறை வந்து ஒரு மனிதன் அவனுடைய விருப்பப்படி எந்த மத விஷயங்களும் கலந்து கொள்ளலாம். எந்த இறை வழிபாடா இருக்கட்டும், மத நடைமுறைகளா இருக்கட்டும், இந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் அல்லது இந்த இறைவனை பின்பற்றுவதற்கும் அது இது இந்த கடவுளை தான் நான் பின்பற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கடவுள் தான் பிடிக்குதுன்னு சொல்றதுக்கான சுதந்திரம் வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுபோல ஒருவரின் வெளிப்புற நிலைகள் மாற்றியமைக்க சுதந்திரம் ஆகியவற்றில் வெளிப்புற கட்டுப்பாடுகள் இல்லாத அவனுடைய சூழ்நிலையை வந்து வெளிப்புற ஒரு கட்டுப்பாடு இல்லாதது அடிப்படை சுதந்திரங்கள் வந்து இருக்கும்போது அந்த சுதந்திரத்தின்படி அவன் நடந்து கொள்ள அதுக்கு தடையா எதுவும் இல்லாத ஒரு கட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை அந்த அரசியல் சுதந்திரம் ஆகும். வரலாற்று வளர்ச்சியில வந்து சுதந்திரம் என்ற பிரச்சனைக்கு வந்து சரியான தீர்வு கொடுப்பதில் திருப்தியான விசாரணை மேற்கொண்டது வந்து கிரேக்க தத்துவம் தோல்வியுற்றதாக அடிக்கடி கூறப்படுகிறது. இந்த கிரேக்க தத்துவம் வந்து இது வந்து ஆழமா கிரேக்க தத்துவத்தை பார்க்கும்போது ஒரு 3 விஷயங்கள் வந்து அதுல இருக்கு. என்னன்னா அது விதிக்குட்பட்டதா கருதப்படும் முழுமையான விருப்பம் மனிதர்கள் மற்றும் கடவுள்களை விட உயர்ந்தது. இது ஒரு செயலை அந்த உணர்வுபூர்வமாக அறியலாம், தீர்மானிக்கலாம். அதாவது மனிதர் வந்து கடவுளை விட உயர்ந்தது என்றது வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் தான் இந்த உலகத்தெல்லாம் படைச்சாரு அப்படிங்கும் போது மனிதனையும் அவர் தான் படைக்கிறார். கடவுள் மனிதனை படைக்கும் போது மனிதன் எப்படி கடவுளை விட உயர்ந்தவராக இருக்க முடியும்? படைப்பாளி உயர்ந்தவராக படைக்கப்பட்டது உயர்ந்ததா என்று பார்க்கும்போது படைத்தவர்கள் தான் உயர்ந்தது அப்படின்ற இடத்துல இருக்கு. கிரேக்க சிந்தனைப்படி மனிதன் வந்து இயற்கையின் ஒரு பகுதியா உருவாக்குகிறான். தன்னைத்தானே நிர்வகிக்கும் பொதுவான சட்டங்களுக்கு உட்பட்டான். அதாவது கிரேக்க சிந்தனையின்படி மனிதன் வந்து இயற்கையின் ஒரு பகுதியா தான் உருவாயிருக்கான். அவன் தன்னைத்தானே நிர்வகிக்கும் பொதுவான சட்டங்களுக்கும் உட்பட்டவன். அப்ப சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டிருக்கும் போது அவன் வந்து அதை மீறி நடக்க முடியாது. இயற்கையில வந்து மனிதன் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கட்டுப்பாடு ஒரு கோட்பாடுக்குள்ள தான் அவன் இருக்க முடியும். அதை மீறி அவனால செயல்பட முடியாது. மனித வரலாற்றின் வலுவான செயல்பாட்டுக்கு உட்பட்டவன். கிரேக்க சிந்தனையில் ஒரு சுழற்சி வந்து மீண்டும் மீண்டும் காலங்காலமா இது வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கருத்தாகும். சுதந்திர விருப்பத்தின் பிரச்சனை வந்து முதல்ல கிறிஸ்தவ இறையில தான் ஆரம்பிக்குது. அப்ப அதுல வந்து அந்த பிரச்சனைகள் வரும்போது கிறிஸ்தவ நம்பிக்கை பல்வேறு வேறுகளான பிரச்சனைகள் இருக்கு. ஒரு மனிதனை வந்து தன் செயல்கள் சுதந்திரமா தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா அது வெளிப்படையான போக்கும்போது பார்க்கும்போது அவன் சுதந்திரமா செயல்பட முடியாது. அப்ப கடவுள் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் அவருடைய கோட்பாடுகள் அதை வந்து அவன் கடைபிடிக்கணும், அந்த வழி நடக்கணும், இந்த மத கோட்பாடு படி இவங்க நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா அது வந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது அல்லது அவனை நிராகரிக்கக்கூடிய நிலையில் அந்த சூழ்நிலை உருவாகும். இப்ப கடவுள் எல்லாமே அறிந்தவரா இருந்தாருன்னா அப்ப மனிதன் அவர் தான் உருவாக்குறாரு. அப்ப அவன் வந்து மனிதன் எப்படிப்பட்டவன் என்பது உருவாக்குகிறவருக்கு தெரியும். அப்படி அந்த கடவுள் உருவாக்கும் போது ஏன் மனிதன் சுதந்திரமா படைத்தார், ஒரு அந்த பரிசு தவறாக பயன்படுத்துவார் என்று தெரிந்தும் ஏன் இதை செய்தார் என்று ஆஸ்டின் வந்து கேள்வி கேட்கிறார். அப்ப அது ஏன் சுதந்திரம் வந்து இருக்கு, ஆனா கிடைக்கிற சுதந்திரத்தை வந்து அவன் அந்த சரியான வழியில தான் பயன்படுத்தணும். அது மீறி அது வேற வழியாக அது தீமை விளைவிக்கக்கூடிய வகையில் அவரது சுதந்திர போக்கு வந்து அமைந்துவிடக் கூடாது என்பதுக்காக இந்த கோட்பாடு இந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அக்வினாஸ் வந்து ஒரு வித்தியாசமான கேள்வியை கேட்கிறாரு. எல்லாவற்றுக்குமே கடவுள் கொள்கை மற்றும் எது காரணம் இருந்தா அப்படின்னா மனித சுதந்திரமாக இருப்பது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேள்வியும் கேட்கிறாரு. நவீன காலத்துல வந்து லியோசென்ட்ரிசம் வந்து மாட மையவாதத்திற்கு மற்றொரு முன்னோக்கும் மாறியது. சுதந்திரம் என்பது இனி கடவுளுடனான உறவின் கேள்வி அல்ல, ஆனா மற்ற திறன்களுடன் சமூகத்திலும் ஒரு நல்லுணர்வு. அது இந்த சுதந்திரம் வந்து சமூகத்தோட கடவுள் மனிதன்ற ஒரு அடுத்து சமூகத்துடனான ஒரு நல்லுறவு ஏற்படுவதற்கும் இந்த சுதந்திரம் வந்து ஒரு இதா இருக்கு. சமகாலத்தின் போது சமூகமயமாக்கலின் நிகழ்வு மற்றும் அதன் விளைவுகள் சமூக கண்ணோட்டத்தில் எல்லாவற்றுக்குமே சுதந்திரத்தை வந்து கருத்தில் கொண்டு செயல்படுகிறது. இந்த சுதந்திரம் வந்து உலகத்துக்கு அப்பாற்பட்ட அகநீதி மனித சக்தியால் சமரசம் செய்யப்படவில்லை, மனிதர்களால் சமூக சக்தியால் உருவாக்கப்பட்டதான். இந்த சுதந்திரம் வந்து மனிதர்களால் சமூக சக்தியால் உருவாக்க முடியும். இவங்க வந்து எங்கேயோ இருந்தெல்லாம் வரல, மனிதனால தான் உருவாக்குறான்.
அவன் ஒரு கட்டுப்பாட்டை வைக்கிறான், அவனே அதுக்கு ஒரு ஃப்ரீடமும் கொடுக்குறான். இலவச விருப்பத்தின் பிரச்சனை வந்து தத்துவத்தில் சுதந்திரம் பற்றிய கேள்வி பெரும்பாலும் சுதந்திரத்தின் கேள்வியுடன் செல்கிறது. பிரெஞ்சு தத்துவ ஞானி வந்து ரூசோ என்ன சொல்றாரு, சுதந்திரத்தின் நிலை மனிதர்களுக்கு உள்ளார்ந்ததாக உள்ளது என்று வலியுறுத்தினார். பிறப்புக்கும் பின்னடக்கும் அனைத்து சமூக தொடர்புகளோடும் சுதந்திரத்தை வந்து இழப்பு வந்து குறிக்கிறது. மனிதன் சுதந்திரமா பிறக்கிறான், ஆனா எல்லா இடங்களும் அவன் சங்கிலியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா பிறக்கிற மனிதர்கள் எல்லாருமே சுதந்திரமா தான் பிறக்கிறாங்க. அவனுடைய நடைமுறைகள் அவனுடைய காலப்போக்கில் வந்து அவன் வந்து ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகளுக்குள்ள ஆட்பட்டு அவன் வந்து ஒரு சங்கிலியால பிணைக்கப்பட்டு தான் இருக்கான். சின்ன வயசுல பெரியவங்க ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அவங்க ஏதாவது ஒரு வகையில அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்காங்க. சுதந்திரம் சொல்றாங்க. அந்த மீறி சமூக சூழல்களில் தொடர்புகளில் அந்த சுதந்திர இழப்பு வந்து அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஜீன் பால் சார்த்ரே வந்து மனிதன் சுதந்திரமாக இருப்பதை கண்டிக்கிறார். ஏன்னா சொல்றாரு, ஏன்னா அவர்கள் எப்போதும் ஒரு தேர்வு உள்ளது, ஆனால் எதிர்காலம் தவிர்க்க முடியாமல் முந்தைய காரணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. சுதந்திரம் என்பது ஒரு மாயை என்று நினைவாக கூறுகிறது. ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா சுதந்திரமா இருப்பது கண்டிக்கிறாரு. அப்ப இந்த மத ரீதியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இப்ப இறையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க ஒரு 10 கட்டளை வச்சிருப்பாங்க. இப்ப அந்த 10 கட்டளை அதன்படிதான் அந்த சமூகத்தினர் அல்லது மதத்தினர் வந்து நடக்க முடியும். நடைமுறைப்படுத்த அது நடைமுறைக்கு அவங்க கொண்டு வரணும். அந்தபடிதான் அவங்க நடக்கணும். அதை மீறி அவங்க நடக்க முடியாது. இப்ப வந்து சுதந்திரமா இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான். அதாவது மெட்டாபிசிக்ஸ் மிகவும் சர்ச்சைக்குரிய கேள்வி வந்து அது வந்து சர்ச்சைக்குரிய அறிவியல் என்று அழைக்கிறாங்க. இலவச விருப்பத்தின் பிரச்சனையின் அடிப்படை தத்துவ நிலைகளை வந்து 2 கேள்விகளுக்கு அவர்கள் வழங்கும் பதில்களுக்கு ஏற்ப அதை பிடிக்கலாம். அதாவது நாங்கள் இலவச முகவர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம் என்பதை வந்து நம் தார்மீக பொறுப்பாக இருக்க முடியுமா? ஆம் என்று சொல்பவர்கள் இணக்கவாதியும், இல்லை என்று மறுப்பவர்கள் வந்து வந்து இணக்கமற்ற சுதந்திர நிர்ணயவாதத்திலும் பொருந்தாது. இணக்கமற்றவர்கள் அவங்க வந்து சுதந்திர நிர்ணயவாதத்திலும் பொருந்த மாட்டாங்க. இப்ப 2வா தனித்தனியாக இருக்கிறது. நிர்ணயம் வந்து நடப்பு மற்றும் எதிர்கால நிகழ்வுகள் அனைத்தும் இயற்கையின் விதிகளோடு இணைந்து ஒரு காலம் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை வச்சுதான் அந்த நிகழ்வுகள் வந்து இருக்கு. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சமூக நிகழ்வுகள் வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாகவும் இணக்கத்தன்மையுடையதாகவும் இருக்கிறது. இணக்கத்தன்மை வந்து சுதந்திர விருப்பத்தின் அனுமானம் மற்றும் நிர்ணயவாதத்தின் ஒரு கருத்தாக்கத்தின் ஈர்ப்பு ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று இணக்கமானவை. சுதந்திரமான விருப்பம் வந்து ஒரு இலவச முகவராக இருப்பது, தேர்வு மற்றும் செயலின் சுதந்திரமாக இருப்பது என சில வகையான கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுவது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இது இலவச முகவராக இருப்பது, தேர்வு மற்றும் செயலின் சுதந்திரமாக இருப்பது என்பது சில வகையான கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுவது. அதுதான் அந்த சுதந்திரம், உண்மையான சுதந்திரம்னு அவங்க விரும்புறாங்க. அந்த சுதந்திரம் உடல் ரீதியாகவோ அல்லது உளவியல் ரீதியாகவோ கட்டாயப்படுத்தப்படாமல் இருக்கணும். அது வந்து உடல் ரீதியாகவும் சரி, ஒரு மனிதன் உடல் ரீதியாகவோ அல்லது உளவியல் ரீதியாகவோ எந்த விஷயத்தை செய்யும் போதும் அது வந்து யாரோ ஒருவர் அதை செய்வதை கட்டுப்படுத்துவதோ அல்லது தடை செய்வதோ இல்லாமல் இருப்பது அது சுதந்திரத்தின் ஒரு முக்கிய போக்காக இருக்கிறது. தாமஸ் ஹோப்ஸ் ஒரு நபர் சுதந்திரமாக செயல்படும் போது மட்டுமே அந்த செயலை விரும்பி செய்வதாகும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து சுதந்திரமா நம்மகிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா அப்ப செய்யுங்கன்னா அப்ப நம்ம விருப்பப்படி நம்ம சுதந்திரமா செயல்படும் போது நமக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய கிரியேட்டிவ் மைண்ட் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த செயலை வந்து செய்யும். இப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இதை செய்யணும் போது அவங்களுடைய ஆசை விருப்பம் அவங்களுடைய எண்ணத்தின்படி நாம் செயல்படுபவர்களாக இருப்போம். அப்படி இருக்கும்போது அங்க சுதந்திரம் என்பது கிடையாது. சுதந்திரத்திற்கான இடம் அங்கே இல்லை. அப்ப மற்றவர்களுடைய விருப்பத்தின்படிதான் நம்ம செயல்பட முடியும். அந்த செயல்பாடு வந்து ஒரு சுதந்திரமான விஷயம் இல்லை. ஒரு கைதினா அவன் சுதந்திரமா இருக்கான்னு இல்லை. அவன் வந்து சங்கிலியில ஒரு பிணைக்கப்பட்டவனாக ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளவனா தான் இருக்காங்க. இப்ப நமக்கு சுதந்திரம் இருக்குன்னா நம்ம சுதந்திரம் வந்து நம்மளா
நமக்கு என்ன தோணுதோ அதன்படி செய்வது அது ஒரு சுதந்திரத்திற்குரிய போக்கை உருவாக்குகிறது. இலவச விருப்பத்தின் பிரச்சனை அடிப்படை தத்துவ நிலைகள்ல வந்து அவங்க கேள்வி கேட்கும்போது அந்த சுதந்திர விருப்பம் ஒரு இலவச முகவராக இருப்பதற்கு அது உருவாக்குவதற்கு ஒரு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது. நன்றி.